ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ நீ என்ன லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னை நான் ஹேட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே கவலையாயிடுறான். பிறகு ஹீரோயினோட பிரதரும் அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவோட இன்னொரு சிஸ்டர் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போகிறா. அப்போ அவன் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, உள்ள ஏன் யாரும் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட வரலையான்ட்டு கேட்குறான். நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத அப்படின்றத அவள் சொல்கிறா. உள்ளே எத்தனை மெயின்ஸ் இருக்காங்க, ஏன் நீ வந்து டான்ஸ் ஆடலையான்னு கேட்டதும் நீ இப்போ எதுக்காக வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பேசு அப்படின்றத சொன்னதும் நான் ஆல்ரெடி ஜென்டில்மேன் தான், நான் ஒன்றும் ஒரு கிட் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் கோவம் அங்கேருந்து போகும்போது கச்சிப் கீழே விழுந்துருது. அதை எடுத்து வச்சுக்கிறான். அவள் தான் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அவனை வந்து ஒரு பஞ்சு விட்டான். அவன் கோவமாயிட்டு பதிலுக்கு பஞ்சு விட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ விமா கண்ணை வச்சுட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்ன வந்து தொல்லை பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோ வந்து நீ கண்ணை கீழே போடு, அவர்கிட்ட வந்து சாரி கீழே அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். அப்போ ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அவங்க பிரதர் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து நீ ஏன் அந்த பையன்கிட்ட போய் பேசலையா, இப்போ தான் அங்கே ரெண்டு குடும்பத்தோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு ரியாலிட்டி என்னமோ ரியாலிட்டி தான், லவ் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அதை எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. விய காமிச்சா அவனோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே தண்ணியை போட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த பாஸ் வந்துட்டு உனக்கு கட்ஸ் இருந்துட்டா நீ வந்து அந்த பொசிஷன் அடைகிறதுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டு போயிடுறாரு. ஹீரோவோட சிஸ்டர் அங்கே நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட பிரதர் அது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ ஒரு பர்சன் வரவுமே அவர் கூட சேர்ந்து அவர் பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ நான் வீட்டில் வந்து காமிக்கிறாங்க. எங்கே காணமே காலையிலேருந்து உன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. எனக்கு தெரியலன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வர்றான். என்னோட சிஸ்டரை பார்த்தேன்னு கேட்டதும் இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து விடுறான். காலையில் இருந்துட்டு ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்க மாதிரி தோணிட்டுருக்கு எனக்கு, அங்கே நம்ம குட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னதும் அவனுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சர்வன்ட் வந்துட்டு என்ன மட்டும் வந்திருக்காரு, உங்கள் சிஸ்டர் வரலையான்னு கேட்டதும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஏன்னா மார்னிங் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போனதை நான் வெளியே பார்த்தேன்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோவும் வியும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கண்ணை வச்சு ஷூட் பண்ண போயிடுறான். அப்போ ஹீரோ உனக்கு தைரியம் இருந்தால் சுடுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பிட்டு இருக்கான். இப்போ என் மேலே நீ வந்து குண்டு வந்து சுட்டேனா நீ வந்து இங்கே உயிரோட போயிடலான்னு நினைக்கிறியா, உனக்கு பின்னாடியும் கன்று தான் இருக்குது நீ பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா அங்கே நம்ம மாங் தான் இருக்கான். அப்போ அங்கே அவங்க அங்கிள் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வந்து ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே வந்துடுறா. நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்றத அவள் சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவன் மட்டும்தான் போயிருக்கான். அவருக்கு டவுட் ஆகிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ கட்டி வச்சுட்டு அங்கே வந்து போயிருக்கான். அப்போ அவர் தான் போய் அவளை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து என்னை கொலை பண்ணணும்னு நினச்சியா அப்படின்றத அவர் வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ இங்கே மாற்றி மாற்றி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு இன்னுமே வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தானே அந்த ஜின்னை வந்து அன்னைக்கு ஷூட் பண்ணி கொலை பண்ணேன், எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் அவன் ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன்னா எந்த பொசிஷனுமே எனக்கு இல்லாமல் நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு மட்டமான நிலைமையில் இருக்க வேண்டியதாக இருக்குது, நீ தான் வந்து எல்லாத்துலேயுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா, நீ எப்பயுமே பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்க, என்ன மாதிரி வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் வெளியே மழையிலையும் வெயிலையும் வந்து நீ வாடி வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா நீ பேராசையினால பவர்னால இதெல்லாம் பண்ணிட்டேன், மக்கள் வந்துட்டு ஹானஸ்டோட வாழ கற்றுக்கிறணும், அப்படி ஹானஸ்டோட வாழ்ந்தன்னா அது எல்லாமே நம்மளை தேடி ஒரு நாள் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து சுட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்க சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க, அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னால் நம்பவே முடியல இவனா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவுமே பணத்தாசைனால இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே அவங்க சிஸ்டரை பார்த்தா ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அவங்களோட அக்கா போயிட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அவன் என்னை யூஸ் தான் பண்ணியிருக்கான், என் மேலே அப்படின்னா லவ்வே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறா. அவகிட்ட சாரியுமே கேட்குறா. அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நான் உன்னை ரொம்பவே மோசமாக பேசியிருக்கேன், மாங்கையுமே நான் ரொம்ப திட்டியிருக்கேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளாம் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ், நீ வந்து இப்படிலாம் பேசணுன்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லைன்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மாங் வாழ்றான். நான் வந்து நியூ ஒர்க்கராக
சிஸ்டராக ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீ அப்படின்னா இவ்வளோ நாள் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தியா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கியான்னு கேட்டதும் அவன் வந்து சாரி சொல்கிறான். அப்போ அவள் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு ஃபைனலாக இவங்களுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவும் அவங்க அப்பாவும் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு டீயெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்புனதுமே இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்க்க வர்றான். என்ன வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தா நீ இப்படி வெளியே வந்து உட்காந்துட்ருப்பியா, கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் அப்படின்றத சொல்கிறான். நான் வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் எனக்கு வந்து ஹாப்பி தான் உனக்கு மேரேஜ்ன்றத சொல்கிறா. நான் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்றத கேட்டதும் எனக்கு எல்லாம் தெரியும், அந்த ருக்மணி பொண்ணை தானே அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்றத சொல்கிறான். அதை கேட்டு அவள் கோவமாகிட்டே நீ வந்து இப்போ யாரை கேட்டு நீ வந்து இந்த முடிவு எடுத்த, நான் உன்கிட்ட சொன்ன நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, அதுக்கப்புறம் நீ வந்து தயவு செஞ்சு என்னோட லைஃப்பை விட்டு வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோமா போயிடுறா. ஹீரோ ஒரு தேவதாஸ் மாதிரி ஆகி போயிடுறான். அங்கே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நான் மேரேஜுக்காக ப்ரொப்போஸ் பண்ணேன், பட் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்றத சொல்கிறான். கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஐ திங்க் உன் மூஞ்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்றத கேட்டுட்டு இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டு கஷ்டத்தில் இருந்தால் கிண்டல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்ட நீ லவ் பண்ணுற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியலனா ஒன்று லவ் பண்ணுற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கீங்க, நான் வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பிடிச்சவங்களையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட அவங்க அம்மா வந்து இப்படி ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஆக போதுன்ற விஷயத்த சொன்னதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவோட சிஸ்டர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெளியே வர்றா. அப்போ நம்ம ஹீரோயினோட பிரதருமே அங்கே தான் நின்றுட்டுருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நீ வீட்டு வரைக்கும் பத்திரமா போகணும்ல, காணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறான். தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் வந்து இப்போ மூவிக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ வரையா என் கூடன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் உன் கூடலாம் வர விரும்பலன்னு சொன்னதும் ஆல்ரெடி உன்னோட அப்பாட்டெல்லாம் நான் பேசிட்டேன், அவருமே வந்து அனுமதி கொடுத்துட்டாரு, நான் வந்து போகலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து எனக்கு வர பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. மூவி வந்து எப்பயுமே நம்ம க்ளோஸாக இருக்கவங்க கூட சேர்ந்து பார்த்தா தான் ஃபன்னாக இருக்கும், ஸோ நீ வந்து போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அவள் தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி ஃப்ளோட் பண்ணுற வலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்றத கோவப்பட்டுட்டு போனதும் லிட்டில் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணுறான். அவ்வளோதான் அவளுமே வந்துட்டு கொஞ்சம் பாசமாகிடுது. 2 பேருமே சேர்ந்து மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் அங்கே ரோட்டில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து நியூஸ் என்னன்னு கேள்விப்பட்டுருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறா. அப்போ அவன் வெட்டிங் கார்டையுமே கொடுத்ததும் அவளுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, பட் இருந்தாலும் வெளிக்காட்டிக்க மாட்டா. அவள் அங்கேருந்து குட் பை சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்டதும் எந்த ஒரு வழியுமே கிடையாது, நீ உன்னோட வழியை பார்த்துட்டு போ, நான் என்னோட வழியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் அங்கே ருக்மணியுமே வந்துடுறாங்க. எல்லாருமே கிராண்ட் வெல்கம் கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் போய் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேரேஜை பற்றி, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தா கன் எடுத்துகிட்டு வந்துடுறா. 2 கையிலையும் கன்னை வச்சுட்டு ஏதோ ஒரு ரவுடி மாதிரி வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், என் பக்கத்தில் வா அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து போட்டில் வச்சு கடத்தி கொண்டு போயிடுறா. இப்போ ஒழுங்காக கீழே இறங்கு அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி இறங்குறது அப்படின்றத அவன் கேட்குறான். பார்த்தா பின்னாடி கூட ஏற்றி தள்ளி விட்றான். இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத கேட்குறா. ஏன்னா இதே மாதிரி தான் நான் அவனும் பண்ணான், அதனால தான். அதுக்கப்புறம் சங்கிலி போட்டு கட்டி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. ஒழுங்காக போய் இங்கே ஒரு குடிசையை கட்டு அப்படின்றத சொன்னதும் இங்கே எதுக்காக கட்டணும், உள்ளே கொஞ்சம் தள்ளி போனோன்னா அங்கே ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே போய் இருந்துக்கலான்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசாத, இங்கே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு அங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறான். தீயெல்லாம் பற்ற வைக்க சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் அவன் பண்ண சொல்ல வேலையெல்லாம் பண்ணுறா. போய் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வா, கையால் தான் பிடிக்கணும் அப்படின்றத சொன்னதும் கையால் போய் எப்படி பிடிக்க முடியும்னு கேட்குறான். பிடிச்சிட்டு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விடுறான். அவனுமே வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்ததும் அங்கே மிளகால வச்சுட்டு ரொம்ப ஹாட் சாஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டு இருக்கான். அவன் சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஹீரோயின் ஃபிஷ்ஷை வந்து நல்லா பிச்சு எடுத்து கொடு அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி அவன் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட போகிறான். என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, முதல் நீ சாப்பிடாத, நீ இந்த சில்லி பேஸ்ட்டை சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுகிட்டே ஹீரோவுமே எடுத்து சாப்பிட்றான். பார்த்தா வாயே வெந்து போடுற மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோயினை இதே மாதிரி தானே பண்ணா, அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். திரும்ப சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு ஏன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத கேட்குறான். ஆமாம் ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா திரும்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பாடாப்படுத்தி வச்சிட்டு இருக்கா. வயிறெல்லாம் அவனுக்கு எரிய ஆரம்பிக்குது. அந்த லெவலுக்கு பாவத்தை பாடாப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நைட் அங்கே தூங்குறதுக்குமே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் நான் தான் உள்ளே தூங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ப்ரே
பிரைவசி வேணும், நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது, வெளியே போய் தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. அப்போ ஹீரோயின் அங்கே உள்ளே போய் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போயிடுறான் தூங்குறதுக்காக. ஏய் நான் இப்போ என்ன சொன்னேன், உன்னை வெளியே தானே இருக்க சொன்னேன், எதுக்காக உள்ளே வந்தா, போ மரியாதையாக வெளியே போய் அந்த கடலுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அப்படின்றத சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. பிறகு அவனுமே வேறு வழி இல்லாமல் அங்கே போய் கடலில் தான் நின்றுட்டுருக்கான். அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அவள் ரொம்ப பயந்து போயிடுறா, எங்கே போயிட்ட அப்படின்றத சொல்லிட்டு. அவன் பாட்டு தண்ணிக்குள்ளே இது விழுந்து செத்து போயிட்டானோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த சைட்லேருந்து வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இவ ரொம்ப கவலையாயிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் பயந்து போயிட்டேன், உள்ள தண்ணிக்குள்ளே இது விழுந்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் நான் லூஸா நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் நின்றுட்டுருக்கிறதுக்கு, நீ தூங்கினதுமே நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னதும் அப்படியா நீ செஞ்ச, யாரை கேட்டு நீ ஆர்டர் ஆஃப் மீறின, ஒழுங்காக போய் இப்போ கடலுக்குள்ளே நில்லு அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப திட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் திரும்ப போய் நின்றுட்டு நான் இங்கே நின்றுக்கிறேன், இப்போ உனக்கு ஹாப்பி தானே அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இப்போ நீ என்னை என்னென்ன பாடுபடுத்தின, என்னை போட்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்ட, ஒரு அனிமல் மாதிரி நடத்தின, என்னை சன்ன கொடுமையப்படுத்தினேன், அதோடு இல்லாமல் என்னை லவ் வேற பண்ண வச்சிருக்க, இதெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க அப்படின்றத கேட்குறா. அப்போ ஹீரோ கிஸ் பண்ணிவிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் இந்த கடலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த கடலால் தான் நான் உன்னை மீட் பண்ணேன், நம்ம பிரிஞ்ச பிறகு திரும்ப இதே கடலால் தான் நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபைனலாக ஒரு வழியாக ஹாப்பியாக ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் அந்த ரேடியோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்குறா. நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நம்ம எப்பயுமே தூக்கி போடக்கூடாது அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அவன் மேரேஜுக்கு முடியாதுன்னு இவன் சொன்னப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப இவங்க தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக் வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போய் ருக்மணியை மீட் பண்ணி பேசினதும் இந்த ஆளெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகேம்மா, ஆனால் இவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ஹெல்ப்மே கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட ஒரு லெட்ரு மாதிரிலாம் எழுதி கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுத்தேன்னா அந்த பொண்ணு ரொம்ப அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐடியா பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஹீரோவுமே அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்டை கொடுக்குறாங்க. அவன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி அவன் கொடுத்துட்டான்னு சொன்னதும் நீ எப்படி இந்த மாதிரி விடலாம், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இவங்க தான் கண்ணெல்லாம் கொடுக்குறோம், நீ அவனை ஒரு வழி பண்ணு, நீ அவன் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, ஸோ நீமே அவனை பாடாப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெட்டிங் அன்னைக்கு பார்த்தா இவங்க அந்த 2 கன்னை கொண்டு போய் ஒரு துணியை போட்டு மறைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே கன்னை வச்சு மிரட்டி அங்கே எல்லாம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போனதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவளை தவிர எல்லாருக்குமே வீட்டில் தெரிஞ்சிருக்காது ஒரு ஃபேக் வெட்டிங்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினிட்டி அங்கே பேசிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்பயுமே நீங்கள் இதே மாதிரி சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிங்கர் சாங் பாட ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கே ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.